கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய மாலை வேத பாட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய தியானத்துக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 27:4 லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 27:4 லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிற்று. அடுத்த வசனம் 2ஆம் அதிகாரம் 36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய மாலை வேத பாட கூட்டத்திற்கு இந்த வேத பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற தலைப்பு, ஆலயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும். தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். இதுக்கு முன்னாலே நீங்கள் இந்த வேத பகுதிகளை குறித்த விளக்கங்கள் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு ஒரு ஸ்டடியாக நம்ம எடுக்க போகிறோம். ஆலயத்தில் எப்படிப்பட்டவளாய் நாம் இருக்க வேண்டும், ஆலயத்தில் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். நம்முடைய மிகுந்த கிருபையினாலே நம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து அப்படின்னு சொல்லி பைபிளில் உள்ள ஒரு வசனங்களை எடுத்து ஆலயத்திலே பல நிலவரங்களில் மனிதர்கள் இருந்ததாக வேத புஸ்தகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அசுத்தாவி பிடித்த மனிதர்களாய், கோபக்காரர்களாக, சூம்பின உறுப்புள்ளவர்களாக, இப்படி பல விதமான நெகட்டிவான நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வேத பாட கூட்டத்திற்கு ஆலயத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனிதர்களாக அல்ல, பொருட்களின் வடிவத்திலே தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆலயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு பொருட்களின் வடிவத்திலே, மனிதர்களுடைய அனுபவத்தில் அல்ல, பொருட்கள் அனுபவத்திலே தியானிக்க போகிறோம். இல்லை, முதலாவது நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத குறிப்பு சங்கீதங்களின் புஸ்தகம் 52:8 வாசித்தார். சங்கீதம் 52:8 வாசித்தார். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்திலே ஒரு பச்சையான ஒலிவ மரத்தின் அனுபவத்தில் இருக்கும். அப்போ இந்த பச்சையான ஒலிவ மரம் என்று சொல்லும் போது ஒலிவ மரத்தை குறித்து நிறைய விஷயம் இருக்கு. நம்ம ஒரு 2-3 காரியம் தான் சொல்லுவோம். பச்சையான ஒலிவ மரம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 11வது வசனத்திலே, நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்த போது புறா அடையாளமாய் தண்ணி வற்றிவிட்டது என்பதற்கு அடையாளமாய் கொண்டு வந்தது ஒலிவ மரத்தினுடைய துளிர்தான் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசியுங்கள். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. ஆமா, உலகத்துல ஒலிவ மரத்தை விட மிக உயரமாய் வளரக்கூடிய அநேக மரங்கள் இருக்கிறது, நிறைய மரங்கள் இருக்கிறது, இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அன்றைக்கு புறாவுக்கு ஒலிவ மரத்தின் துளிர் தான் தெரிந்தது. அதுதான் அந்த தண்ணிக்குள்ள இருந்த போதும் அழுகி விடாமல் பாதுகாக்கப்பட்டதா இருந்திருக்கு. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், நானும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமா, ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஒரு சபையிலே ஒரு பச்சையான ஒலிவ மரத்தின் அனுபவமா இருக்கும். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம் என்கிற அனுபவங்களுக்குள் வந்த பிற்பாடு ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமா இருக்க வேண்டும். துளிர் விடுகிற அனுபவத்தில் எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள். இந்த மார்க்கத்துக்கு வந்த பிற்பாடு சில சோதனைகள், போராட்டங்கள் நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் கூட நம்மளோடு கூட தொடரலாம். அப்ப நாம அந்த பச்சையான ஒலிவ மரமா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பச்சையான ஒலிவ மரமா இருக்கிறோமா? தெய்வீகமான அனுபவங்களிலே ஒரு பச்சையான ஒலிவ மரமா இருக்கணும். இதை இன்னொரு விதத்துல பைபிள்ல சொன்னா கூட எப்படி சொல்லலாம், நியாயாதிபதிகள் 9:9 வாசித்தா எல்லாம் அதை ஒன்ன கணக்கு பண்ணி தான் வரும். வாசிங்க.
நியாயாதிபதிகள் 9:9 வாசிங்க. அதற்கு ஒலிவமரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு, கொழுமையை விட்டு மரங்களை அரசாள போவேனோ? தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற அந்த கொழுமை, பச்சையான கொழுமையான, ஓசியால வாசிக்கும் போது அலங்காரமான, 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், ஓசியா 16 வாசித்தால் வாசிங்க. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அதன் அலங்காரம் ஒலிவமரத்தினுடைய அலங்காரம். ஒலிவமரத்தின் அலங்காரம், பச்சையான கொழுமையான அலங்காரமான ஒலிவமரமாய். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதே நாடுவேன். ஏறக்குறைய 84 வயதான ஒரு ஆசேர் கோத்திரத்தாளாகிய அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் எப்போதும் உபவாசம் பண்ணி, இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபித்து தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தான். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு சபையில, ஒரு ஆலயத்திலே, நம்முடைய ஜீவியத்தில் எப்படி இருக்க வேண்டுமானால் பச்சையான கொழுமையான அலங்காரமான ஒரு ஒலிவ மரத்தின் அனுபவத்தில் இருக்கும். இதை எல்லா ஒவ்வொரு குறிப்பிலையும் நம்ம பேசுகிற எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல வரும்போது ஒரு தெய்வீகமான காரியங்களிலே ஒரு கொழுமையான ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். தேவனை ஆராதிக்கிறதுல, தேவனை துதிக்கிறதுல, தேவனை மகிமைப்படுத்துகிறதுல, ஜெபம், தெய்வீகமான எல்லா காரியங்களிலும் நமக்கு ஒரு கொழுமை தேவையாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியம் அந்த விஷயத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதமான அனுபவமாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல எடுத்து பார்த்தா அந்த விஷயங்களிலே தெய்வீகமான அனுபவங்களே ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த பச்சையான ஒலிவ மரத்தின் அனுபவத்தை பார்ப்பது ரொம்ப குறைவு. முன்னொரு காலங்கள்ல உபவாசங்கள் எல்லாம் உண்மையா இருந்துச்சு. இப்போ இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, பட் ஆனா அந்த உபவாசங்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு உண்மையான அனுபவத்துல இருக்குதா அப்படிங்கிறது இல்லை. உபவாசம் பல விதங்கள்ல எடுக்கிறதற்கு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த உபவாசங்களிலே புசியாமலும் குடியாமலும் அப்படியெல்லாம் இருக்குது. இந்த உபவாசங்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல பார்க்கறது ரொம்ப கடினமா இருக்கு. ஜெபம், ஒரு விதத்துல ஜெபம் இருக்கு, எல்லா சபைகள்லயும் ஜெபம் நடக்கு. சபைகள்ல ஜெபம் இல்லை, கிறிஸ்தவ சபைகள்ல ஜெபம் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு தெய்வீகமான ஒரு கொழுமையான ஒரு ஜெபமா இருக்கிறதா? தேவன் அங்கீகரிக்கிற விதத்தில் அந்த ஜெபங்கள் இருக்கிறதா? தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரக்கூடிய விதத்துல ஜெபம் இருக்கிறதா அப்படின்னா அங்கதான் நம்முடைய கொழுமை அடி வாங்குது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமாய் ஒரு கொழுமை அலங்காரமானவைகளாய் இருக்க வேண்டும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஜெபம் இருக்கிறது. அதாவது சும்மா கடமைக்காயிலும் ஒரு ஜெபம் இருக்கிறது. சிலருடைய ஜெபம் கொஞ்சம் கூட அதை விட ஒரு ஸ்டெப் மேல இருக்குது. சிலர் போராடி ஜெபிக்கிறது போல இருக்கிறது. ஆனா அந்த ஜெபம் உண்மையாகவே ஒரு கொழுமையின் அனுபவமான ஜெபமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துமே. ஆகையால முதலாவது குறிப்பு, தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஒலிவ மரமாக, பச்சையான கொழுமையான அலங்காரமான ஒலிவ மரமாக காணப்பட வேண்டும். 2, வேதத்தில் வாசிக்கும் போது நம் ஆலயத்திலே எப்படி இருக்க வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால், வெளித்தல் 3:12 வாசிங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஒரு ஆலயத்தின் தூணா இருக்கணும். இதுவும் நித்தியத்திலே நாம் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சபைகளிலும் நாம் ஒரு தூணாகத்தான் இருக்க வேண்டும். நாம் ஒரு தூணாக இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை தூணாக இருக்கணும். பல விதமான தூண்களை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதுல நம்மளுக்கு தேவைக்கேற்ற விதத்தில் நாம் ஒரு சில தூண்களை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 28:18 வாசித்தால், ஆதியாகமம் 28:18 வாசித்தால் கல் தூண் வாசிங்கள். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. ஒரு அடையாளமான ஒரு கல். என்ன அடையாளம்? அந்த ராத்திரியில சூரியன் அஸ்தமிக்கும் போது ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு படுத்தாங்க. வானத்துக்கு, பூமிக்கும் வானத்துக்கும் இடையே ஒரு ஏணி வைக்கப்பட்டு தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குற அனுபவத்திலே அந்த நுனி வானத்தை தொடுகிறதா இருந்தது. அங்கு மேல ஆண்டவராய தேவன் ஏசப்பா நிற்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த இடம் ஒரு பெத்தேல், தேவனுடைய வீடு என்கிற அனுபவத்துல பேர் கொடுத்து அங்க ஒரு கல்லை தூணாக நாட்டுகிறார். அடையாளமான ஒரு கல் தூண் நமக்குள்ள இருக்கணும். இது கர்த்தர் நம்மை சந்தித்த விதங்களை குறித்து நமக்குள்ள இருக்கிற ஒரு சாட்சியை தான் காட்டுகிறது.
அடையாளம், அடையாளமான கல். நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். கர்த்தாவே, நீர் என்ன நம்பை பண்ணின வசனங்களை நினைத்தருளும். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை ஊழியர்களுடைய வாழ்க்கையில இந்த அடையாளமான ஒரு கல் தூண் இருக்கணும். அப்போ நம்முடைய ஆலயத்திலே நாம் கல் தூணா இருக்கணும் என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்ட நம்மை தேவன் சந்தித்த அந்த அனுபவங்களில் உள்ள ஒரு கல் தூண் நமக்குள்ள இருக்கணும். அதனால்தான் ஆண்டவராய் தேவன் யாக்கோபை சந்திக்கும் போது, நான் உன்னை சந்தித்த இடத்திற்கு நீ என்ன செய், எங்க போனாலும் எங்க வந்தாலும் தேவன் நம்மை சந்தித்த விதம் நம்முடைய வாழ்க்கையில கல் தூணாய் இருக்க வேண்டும், மறந்துடக்கூடாது. என்னுடைய ஜீவியத்துல எல்லாம் நான் அடிக்கடி இப்ப சொல்லுவேன், 1987 வருஷத்துல 86 87 நம்ம +2 படிக்கிற காலம் 86. அந்த காலத்துல 40 வருஷத்துக்கு முன்னால, நீ இன்றைக்கு மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? 12வது படிக்கிற காலத்துல, இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய் அப்படின்னு நம்மளை ஆண்டவர் சந்தித்த ஒரு அனுபவம். சில நேரங்களில் ஊழிய பாதையில ரொம்ப அருமையா ஆண்டவர் பேசுவான். ஊழியத்துக்கு நீ கர்த்தர் நம்மளை சந்தித்து நமக்கு கொடுத்த வார்த்தை, உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாகும் முன்பே அறிந்திருந்தேன், உன்னை கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். எரேமியா 1:5. இதெல்லாம் நமக்குள்ள ஒரு கல் தூணா இருக்கணும். இதெல்லாம் நமக்குள்ள ஒரு தேவன் நம்மை சந்தித்த விதங்கள், கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள், இதெல்லாம் நமக்குள்ள ஒரு கல் தூணாய் அடையாளமாய் இருக்கணும், மறந்துடவே கூடாது. அதுல என்ன வார்த்தை அடையாளப்படுத்தினது போல இந்த கல் தூணின் அனுபவத்துல ஒரு அபிஷேகத்தின் நிறைவோடு நம்ம இருக்கணும். இது நம்முடைய லைஃப்ல இந்த கல் தூணெல்லாம் இல்லைன்னா சிலருடைய வாழ்க்கையில இடறுவது ஈஸியாயிரும். கல் தூண் நமக்கு இருக்கணும். யாக்கோபு 20 வருஷத்துக்கு பிற்பாடு திரும்பி வரும்போது இந்த தூண் இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அந்த பெத்தேலின் அனுபவத்துக்கு அவர் வரும். நீ வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு, பாத்தீங்களா, நம்மை சந்தித்த வாசிங்க, உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பாத்தீங்களா, ரொம்ப நல்ல வசனம். உனக்கு தரிசனமான, நம்மை சந்தித்த, நம்மளோடு இடைப்பட்ட தேவன், தன்னை வெளிப்படுத்தின, நம்மை அழைத்த, நம்மை தெரிந்து கொண்ட, நம்மை வேறு பிரித்த, நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லி உரிமை பாராட்டின அந்த இடத்தின் அனுபவங்கள் ஒரு கல் தூணாய் நமக்குள்ள இருக்கணும். இது ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஒரு கல் தூணாய் இருக்கணும். எந்த காலத்திலும் இந்த கல் தூண் அசைக்கப்படக்கூடாது. இந்த கல் தூணின் அனுபவம் நம்மை விட்டு மறைந்து விடக்கூடாது. இந்த கல் தூணின் அனுபவம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பெத்தேல் தேவனுடைய வீடு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 2 ராஜாக்கள் 25:16 வாசித்தார். 2 ராஜாக்கள் 25:16 வாசிங்க. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையில். வெண்கல தூண்கள் என்ன தூண்கள்? கிருபையை காட்டுகிறது. ஆலயத்தின் முகப்புல இருக்கிற வெண்கல தூண்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்குரிய கிருபை, எழுத்தின்படியான ஜீவியத்துக்குரிய கிருபை. சாலமோன் ஆலயத்தில் 2 தூண்களை வைத்திருந்தார், வெண்கல தூண்களை. அது நம்முடைய ஜீவியத்தில் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படும். இப்படி நம்முடைய லைஃப்ல 2 விதமான அந்த வெண்கல தூண்கள் கிருபையின் ஜீவியத்தை காட்டுகிறது. எழுத்தின்படி இந்த உலகத்துல வாழ்வதற்கும் தேவனுடைய கிருபை இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவலான ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கிருபையின் மேல் கிருபை. அப்ப அந்த கிருபை, வெண்கலம் என்பது கிருபையை காட்டுகிறது. கிருபை நம்முடைய வாழ்க்கையின் முகப்புல இருக்கிற, அந்த ஆலயத்தின் முகப்புல இருக்கிற தூண்களின் அனுபவத்துல கிருபை நம்மிலிருந்து பிரதிபலிக்க, கிருபையின் தூண்கள் பிரதிபலிக்க வேண்டும். கிருபை நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நான் என்கிற அந்த சுயமான பேச்சுகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படாமல் எல்லாம் கிருபை என்கிற விதத்தில் கிருபையை வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த ஜீவியத்திலே கிருபை, ஆலயத்திலே இருந்த வெண்கல தூண்கள் என்று சொன்னது போல கிருபையின் நமக்குள்ளே தூண்களாய் இருக்க வேண்டும்.
நம்மை தாங்குகிற கிருபையாக இருக்க வேண்டும், நம்மை நடத்துகிற கிருபையாக இருக்க வேண்டும், நமக்கு போதுமான கிருபையாக இருக்க வேண்டும். சகல விதத்திலும் தேவனுடைய கிருபையோடு கூட வாழ்கிற தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்ப இரண்டாவது வெங்கலத்தூண் கிருபையின் ஜீவியத்தை காட்டுகிறது. எரேமியா 1:18 வாசித்தா இரும்பு தூண் என்று சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்கள். இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் இரும்பு தூண் ஒரு பலன், இரும்பு தூண் ஒரு பலன் அப்படிங்கும் போது அதுக்குள்ள பயம் இல்லாத ஒரு அனுபவத்தை தான் காட்டு. எதிரான ஒரு இரும்பு தூணாய் நான் உன்னை நிறுத்துவேன். ஒரு ஊழியர்கள் எல்லாம் ஒரு இரும்பு தூணாய்தான் சபைகளிலே இருக்கணும். எந்த விதமான பயம், தயக்கம், நடுக்கம் இருக்கக்கூடாது. எதிராக உன்னை இரும்பு தூணாய் மாற்றுவேன், உன்னை கொண்டு அதை நொறுக்குவேன், இதை நொறுக்குவேன் அப்படிங்கிறது போல இரும்பு தூண் பலன் உள்ளவர்களாக, தெய்வீகமான ஒரு பலன் உள்ளவர்களாக, தெய்வீகமான ஒரு தைரியம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த சத்தியம் காட்டுகிறது. இரும்பு தூண். சபைகளிலே பலவிதமான எதிர்ப்புகளின் அனுபவம் நமக்கு வரும், போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். சத்தியத்தை சொல்லும் போது சத்ரு என்கிற இடத்துல நம்ம நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஆண்டவராய் இயேசுவுடைய பிரதான கிருபையினாலே நாம் ஒரு இரும்பு தூண்களாய் தான் சபையில் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான் என்று சொன்னது போல அந்த ஒரு இரும்பு தூணின் அனுபவத்திலே பலன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பலன் எதையும் அடித்து நொறுக்கிறதற்கு இரும்பால் செய்யப்பட்ட பொருளை தான் பயன்படுத்துகிறார். ஒரு பெரிய கல்லை அடிச்சு நொறுக்கணுமா, கூடத்தை வச்சு அடிச்சு நொறுக்கிறாங்க. இப்படி அந்த இரும்பு தூண் அப்படின்னா அது ஒரு பலன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், உன்னத பாட்டு 3:10 வாசிங்க. அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் வெள்ளித்தூண் இது மீட்புக்குரிய சுத்திகரிப்பு பரிசுத்தத்தின் அனுபவத்தை காட்டு. வெள்ளித்தூண் ஆலயத்திலே வெள்ளித்தூண்களாயிருக்கும். மீட்புக்குரிய சுத்திகரிக்கப்பட்ட ஜீவியத்தை காட்டு. ஒரு ஆலயத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் ஒரு வெள்ளித்தூணின் அனுபவத்திலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஜீவியத்திலே கசப்பு, வைராக்கியம், பகை, பாவம் மன்னிக்கப்படுகிற அனுபவத்திலே, மன்னிக்கப்படாத விதத்திலே தொடர்ச்சியாய் செய்கிற பாவத்தின் தன்மைகள் இப்படியெல்லாம் இல்லாம நம்முடைய ஜீவியத்திலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கரைதிரை முதலானவைகள் இல்லாத அப்படின்னு சொல்றது போல ஜீவியம் எப்போதும் சுத்திகரிக்கப்படுகிற விதத்திலே, சுத்திகரிக்கப்பட்ட விதத்திலே நம்முடைய ஜீவியத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த வெள்ளித்தூண்கள் காட்டுகிறது. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தூண்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வெள்ளித்தூண்டிய அனுபவத்திலே இருக்க வேண்டும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தார். வெள்ளைக்கல் தூண். வாசிங்க. உன்னத பாட்டு 5:15. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல. வெள்ளைக்கல் தூண்கள். இந்த வெள்ளைக்கல் தூண்கள் என்பது தூய்மை, நீதி, நேர்மையை காட்டு. நம்முடைய வழிகள் நீதி நேர்மையானவைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் தூய்மையான பாதைகளில் நடக்கிறதா இருக்க வேண்டும். வெள்ளைக்கல், அவருடைய கால்கள் வெள்ளைக்கல் தூண்களை போல இருக்கு. இப்போ நீதி நேர்மையில தான் நம்ம நடக்கணும். வெள்ளைக்கல் தூண்கள். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாம் அநியாயமா பேச மாட்டாங்க, அநியாயமா ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க, தவறான வழிகளுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நம்மை குறித்து சொல்லுகிற விதத்துல வெள்ளைக்கல் தூண்களின் அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபையினாலும் சத்திய வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் நம்முடைய ஜீவியங்கள் ஆலயத்திலே வெள்ளைக்கல் தூண்களாய் காணப்பட வேண்டும். நீதி நேர்மையின் அனுபவம் உடையவளாய் காணப்பட வேண்டும். 6 வேதத்தில் வாசிக்கும் போது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தார். கலாத்தியர் 2:9 வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்போஸ்தலர்கள் என்கிற தூண் இது ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியத்தை காட்டு. கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட விட்டு வெறுத்த ஜீவியத்தை காட்டுகிறது. அது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் ஊழியர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை காட்டுகிறது. நாங்க தான் எல்லாரும் சொல்லலாம்,
ஆனா அங்க தூண்களா எண்ணப்பட்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்திலே தங்களுடைய ஜீவியங்களை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி விட்டு வெறுத்து வாழ்கிற அனுபவத்தை தான் இந்த அப்போஸ்தலருடைய தூண்கள் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். தெய்வ ஊழியர்களுக்கு இந்த அனுபவங்கள் இருந்தால் மிகவும் நல்லது, இருக்கணும். நல்ல ஆவிக்குரிய ஊழியர்கள் என்று சொல்லும் போது விட்டு வெறுத்த அனுபவங்கள் ஊழியர்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு நல்ல சபை நடத்துகிற ஊழியர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்டதான பிரதிஷ்டைகள் தேவை. விட்டு வெறுத்த அனுபவங்களோடு ஊழியம் செய்ய வேண்டும். அனுபவிக்கிறதுக்காக இந்த ஊழியத்துக்கு வரவில்லை. ஆமா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, நான் ஒன்றுக்கும் அடிமைப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் உண்மை. இப்போ ஒரு ஊழியர்கள் ஒரு சபைக்கு அப்போஸ்தலர் என்கிற அந்த தூண்களாய் ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியமுடையவளாய் வாழ வேண்டும் என்பதை இந்த அப்போஸ்தலர் என்கிற தூண்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 7 யோபுடைய புஸ்தகம் 9:6 வாசித்தார். யோபுடைய புஸ்தகம் 9:6 வாசிங்க. பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். யோபு 26:11. அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அப்போ சங்கீதம் 9:6 26:11 வாசித்தா பூமியின் தூண்கள் வானத்தின் தூண்கள்னு சொல்லியிருக்கு. இந்த தூணை நீங்க பார்த்திருக்கீங்களா? பூமியின் தூண்களை பார்த்திருக்கீங்களா? பூமியின் தூண்களை பார்த்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லுவோம், அல்லேலுயா, ஒரு அல்லேலியா. வானத்தின் தூண்களை பார்த்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லுவோம், அல்லேலுயா. ஆனா வேதம் இப்ப என்ன சொல்லுது? யோபுடைய புஸ்தகம் 9:6, யோபுடைய புஸ்தகம் 26:11 வாசிங்க. பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். அடுத்தது 26:11. அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து வானத்தின் தூண்கள், பூமியின் தூண்கள், வானத்தின் தூண்கள் யார் பார்த்தா? இது எதை காட்டுகிறது? பூமி வானெல்லாம் தூண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கான்? நிறுத்தப்பட்டிருக்கு. இது மறைந்து வாழ்கிற ஜீவியத்தை, தாழ்மையின் ஜீவியத்தை காட்டு. தேவனுடைய ஆலயத்திலே பூமியின் தூண்களாய் வானத்தின் தூண்களாய் என்ன செய்யணும்? இருக்கணும். மறைந்து வாழ்கிற தாழ்மையின் ஜீவியத்தை காட்டுகிறது. யாராவது எப்பமாவது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்களா பூமியின் தூண்கள் இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கானா? வேதம் சொல்லுது பூமி தூண்கள், பூமியின் தூண்கள் வானத்தின் தூண்கள்னு சொல்லு. தேவன் தூண்கள்ல தான் என்ன செய்திருக்கிறாங்க? நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது நம்முடைய ஜீவியத்திலே இந்த பூமியில வாழும் போதும் சரி, பரலோகத்துக்குரிய விதத்திலே நம்முடைய ஜீவியத்திலே எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிருபைகள் இருந்தாலும் பூமியின் தூண்கள் வானத்தின் தூண்கள் என்று சொல்லக்கூடிய தாழ்மையின் ஜீவியம் உடையவளாய் காணப்பட வேண்டும் என்பதை காட்டும். 2 ஆலயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? தூண்களாய் இருக்க வேண்டும். 3 2 ராஜாக்கள் 23:2 வாசித்தார். 2 ராஜாக்கள் 23:2 வாசித்தால் 2 நாளாகும் 34:15 வாசித்தார். வாசிங்க. ராஜாவும் அவனோட யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகள் 2 நாளாகும் 34:15 வாசிங்க. அப்பொழுது இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டு, அப்போ ஆலயத்திலே இருக்கிற வேத புஸ்தகமாய் நாம் இருக்கோம். சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும், ஆலயத்திலே நாம் வேத புஸ்தகமாக இருக்க வேண்டும். பைபிள்ல நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. பைபிள் ஸ்டடியா இருக்கனால சுருக்கமா சீக்கிரமா சொல்லிப்போம். வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:15 வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவளாய் இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:27 வாசித்தார். ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகம் வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில், ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகம் இது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அவற்றவருடைய பெயர் எழுதப்பட்ட புஸ்தகம். ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகம். யாத்ராகமம் 24:7 வாசித்தால் உடன்படிக்கை புஸ்தகம் வாசிங்க. யாத்ராம் 24:7 வாசிங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுக்கு, உடன்படிக்கை புஸ்தகம் ஒரு ஆலயத்திலே தேவனுடைய பிள்ளை வேத புஸ்தகமாயிருக்கணும். ஜீவ புஸ்தகம்
ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக, உடன்படிக்கை புஸ்தகம் தேவனோடு ஆண்டவராய் இயேசுப்பாவோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம் என்கிற அனுபவத்தில் உள்ள அந்த உடன்படிக்கை புஸ்தகம் 2 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வேத புஸ்தகம் வாசிங்க. 2 நாளாகவும் 17:9, 2 நாளாகவும் 17:9 வாசியா. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்கள். வேத புஸ்தகம் இது உபதேசங்களுக்கு ஏற்ற விதத்தில் உள்ளது. சத்தியத்தை அறிகிற அறிவின் அனுபவம் உடையவர்களாக சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் புறப்படும் வெளிப்படும் என்று சொன்னது போல வேத புஸ்தகம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். வேத புஸ்தகமாய் இருக்க வேண்டும். நல்ல சத்திய உபதேசங்கள் அறிந்த தெய்வ பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். கொஞ்சமா சபைக்கு வந்து நாம் வேத புஸ்தகத்தின் அனுபவத்திலே சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டவளாய் இருக்க வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தார். ஞாபக புஸ்தகம் வாசிங்க. மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் நன்றி உள்ள ஜீவியம். ஒரு ஆலயத்திலே ஞாபக புஸ்தகம், ஆலயத்திலே உள்ள புஸ்தகமாய் நாம் இருக்க வேண்டும். ஞாபக புஸ்தகம், நன்றி உள்ள ஜீவி. தேவனுடைய ஆலயத்திலே நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே கொடிய காலம் வரும் என்று அறியீர்களா? நன்றி அறியாதவர்களாய் இருப்பார்களா? எவ்வளவு நன்மைகள் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு தீமைகள் நன்மையாய் மாற்றப்பட்டு, எத்தனை மாறாக்களின் அனுபவங்கள் மதுரமாய் மாற்றப்பட்டிருக்கு, எத்தனை தண்ணீரின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில திராட்சரசமாய் மாற்றப்பட்டிருக்கு, எத்தனை விதமான சாபத்தின் அனுபவங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார், எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவனுடைய சன்னிதானத்தில் வந்தடைகிற அனுபவத்திலே கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆனா இன்றைக்கு அந்த நன்றி உள்ள அனுபவங்களில் எங்க இருந்தோம்? உளையான சேற்றிலும் பயங்கரமான குடியில் இருந்த நாம், ஊழையிடுகிற பாழான நிலத்தில் இருந்த நாம், தூர தேசத்தின் அனுபவத்திலே துன்மார்க்கமாய் ஜீவித்த நாம், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்த நாம், காணியாட்சிக்கு புறம்பாக மனதிலும் கிரியைகளிலும் சத்துருக்களாய் இருந்த நாம், சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே வழியில இரத்தத்தில் புரண்டு கிடந்த நாம், பாவிகளில் பிரதான பாவி என்கிற இடத்தில் இருந்தோம். இன்றைக்கு தேவனோ நம்மை கண்மலையின் மேல் நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி புதிய பாட்டை தந்து தீமைகளை நன்மையாய் மாற்றி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தீமைகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றி இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்க வேண்டும். ஆகாசோர் ராஜா ஒரு நாள் இப்படி ஒரு ஞாபக புஸ்தகத்தை வாசித்துத்தான் மொர்தெகாயை உயர்த்தினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஞாபக புஸ்தகமாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும். நன்றி உள்ள ஜீவியம், கர்த்தருக்கு நன்றி செலுத்த துதி செலுத்தக்கூடிய விதத்தில் நன்றியினால் நிரம்பியிருக்கிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும். 6 வேதத்திலே வாசிக்கும் போது ஏசாயா 34:16 வாசித்தார். கர்த்தரின் புஸ்தகம் வாசிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. கர்த்தரின் புஸ்தகம் தெய்வ ரகசியத்தை அறிந்த ஜீவியத்தை காட்டு. கர்த்தரின் புஸ்தகம் மறைவான மன்னா என்று சொல்லப்பட்டது போல கர்த்தரின் புஸ்தகம் வேதாகமத்திலே நம்மை குறித்த மேன்மையான ஜீவியத்தை குறித்து, தேவனை குறித்து, தேவனின் உன்னதமான அனுபவங்களை குறித்து, நித்தியத்தை குறித்து, நித்தியத்தின் மகிமையை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, உயிர்த்தெழுதலில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களை குறித்து, ஜெய ஜீவியத்தை குறித்து, ஜெய ஜீவியத்துக்கு இருக்கிற மகிமையை குறித்து, மறுரூபத்தை குறித்து, மறுரூபமாக்கப்பட்டவள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நியாய தீர்ப்புக்கு பின்பாக மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து என்றெல்லாம் அந்த தெய்வீகமான ரகசியங்களை அறிந்த அனுபவத்திலே நாம் மாற வேண்டும். இன்றைக்கு அப்படி தெய்வீகத்தை குறித்த ரகசியங்கள் அநேகருக்கு தெரியவில்லை. வருவார் என்பதை விட தருவார் என்கிற விதத்திலே இம்மைக்கான காரியத்துக்காக பல விதத்திலே வேத புஸ்தகத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரின் புஸ்தகம் தேடி வாசியுங்கள். நாம் தேவனின் புஸ்தகமாக இருக்கு, தேவனின் ரகசியங்கள் அடங்கிய ஜீவியம் இருக்கணும்.
எக்கால சத்தம் கேட்கிற நாள். எப்படி அந்த ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகும் என்கிற அந்த ஒரு ரகசியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு இறங்கி வருகிற நாளிலே ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். கர்த்தரின் புஸ்தகமாக அவரால், அவர் மூலமாய், அவருக்கென்று மனதில் வைத்து இருதயத்திலும், இருதயத்தில் வைத்து மனதிலும், மையினால் அல்ல தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட கர்த்தரின் புஸ்தகமாக இருக்க வேண்டும். 7 எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தார். எஸ்தர் 6:1. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. சரித்திர புஸ்தகம், சரித்திரங்கள் எழுதப்படுகிற புஸ்தகம். பைபிள்ல வாசித்தீங்கன்னா அது ராஜாக்களின் புஸ்தகமாய், சரித்திர புஸ்தகமாய், நாளாகம புஸ்தகம், 1 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், இதெல்லாம் ஒரு சரித்திர புஸ்தகம். தேவனுடைய மகத்துவமான செயல்களை விளக்குகிற சரித்திர புஸ்தகம். சொல்ல போனா ஒரு அரசியல் புஸ்தகம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது ஆட்சி. தேவன் எப்படி ஜனத்தின் மத்தியிலே, ராஜாக்கள் மத்தியிலே, தேசத்திலே ராஜ்யபாரம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூச்சக்கரம் அசையாதிருப்பதாக என்று சொன்ன சரித்திர புஸ்தகமாய் இருக்க வேண்டும். சரித்திரம் தெரிந்திருக்க வேண்டும். ஆதியாம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேத சரித்திரங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேத சம்பவங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எந்த ராஜாக்கள் எப்படி ஆளுகை செய்தார்கள், எந்த மனிதர்கள் எப்படி ஆளுகை செய்தார்கள், யாரை கொண்டு ஆண்டவர் ஆளுகை செய்தார், எப்படி எந்த மனிதர்கள் உயர்த்தப்பட்டார்கள், சரித்திரம் அறிந்த சரித்திர புஸ்தகமாய் காணப்பட வேண்டும். அப்போ 3வது நாம் ஆலயத்தின் புஸ்தகமாய் இருக்க வேண்டும். 4 தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், தானியேல் 5:3 வாசித்தால், சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஆலயத்தின் பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். ஆலயத்தின் தேவனுடைய வீட்டிலே எல்லா நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்கிறார். ஆலயத்தின் பாத்திரங்கள் வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான ஆலயத்திலே நற்கிரியைகளுக்குரிய பாத்திரமா இருக்கும். பிரோஜனமான தெய்வ பிள்ளைகளாய், விசுவாசிகளாய் இருக்கும். பணம் இருக்கோ இல்லையோ, பொருள் இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு சபைக்கு பிரோஜனமான தேவனுடைய நாமத்துக்கான நற்கிரியைகளை செய்கிற பாத்திரமாய் காணப்பட வேண்டும். கண்டிப்பா அது தேவை. ஒரு ஆலயத்திலே நாம் பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? நற்கிரியைகளுக்குரிய பாத்திரங்களாய் நாம் இருக்க வேண்டும். யோசுவாவுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19 வாசித்தால், யோசுவா 6:19 வாசித்தால் வாசிங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். கர்த்தருக்கு பரிசுத்தமான பாத்திரம், தேவனுக்கு மட்டும் என்கிற இடத்தில் உள்ள பாத்திரங்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மட்டும் உரியது என்கிற இடத்துல, என் சொத்து என் சம்பத்து என்று சொல்லி தேவன் உரிமை பாராட்டுகிறதுல கர்த்தருக்குரிய பாத்திரமா இருக்கும். சில வீடுகள்ல இன்றைக்கும் கூட அப்படி வச்சிருப்பாங்க. ராஜாக்கள் காலத்துல ராஜாக்களுக்கு நீ பாத்திரங்கள் இருந்துச்சு. அதுபோல கர்த்தருக்கு மட்டும்தான் சொந்தம் என்கிற கர்த்தருடைய பாத்திரங்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 23:5 வாசித்தால், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். வாசிங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிற பாத்திரம் தெய்வீகமான எழுத்தின்படி அந்த நன்மைகள் நிரம்பி வழிய வேண்டும். நம்மிலிருந்து ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். சபைகளிலே சும்மா சாதாரணப்பட்ட விசுவாசியா ஊழியக்காரங்களா ஊழியம் செய்து முடிச்சிடக்கூடாது. வாழ்ற நாட்களில் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே நம்மிலிருந்து கிருபை வரங்கள், ஆவிக்குரிய பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவினால் வெளிப்படுகிற ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எந்த சூழ்நிலையில் அவர் சொல்றார் தெரியுமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கும், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும்.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பாத்திரம். எல்லா இருளின் பாதைகளிலும் எல்லா சத்துருக்களின் அனுபவத்திலும் நமக்குள்ள இருந்து கிருபைகள் பலவிதமான உபத்திரவத்தின் பாதைகளிலே, சோதனைகள் பாதைகளிலே, போராட்டங்களின் பாதைகளிலே, எதிர்வனையான பாதைகளிலே கடந்து போகும் போது பாத்திரம் நிரம்பி வழியும். நம்மிலிருந்து சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்கள், நம்பிக்கை, விசுவாசம், தைரியம், ஆறுதல் நமக்குள்ள இருந்து மற்றவர்களுக்கு வெளிப்பட வேண்டும். எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் சில பாத்திரம் காலி பாத்திரமா இருக்கு. முறுமுறுப்பின் பாத்திரமா, முறையிடுற பாத்திரமா, தருத்திர பாத்திரமா, ஓட்ட பாத்திரமா, உடஞ்ச பாத்திரமா, காயிலாங்கட பாத்திரமா தான் கிடக்கு. நிரம்பி வழிகிற பாத்திரமா நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்த ஆசீர்வாதங்கள் அப்படி பொங்கி பொங்கி வரணும். எண்ணாகும் 19:17 வாசித்தால், எண்ணாகும் 19:17 வாசித்தால் சாம்பல் பாத்திரம் வாசிய. ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்றி. சாம்பல் பாத்திரம் சாட்சியின் ஜீவி. நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட சாட்சியின் ஜீவி. மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்ட மாம்சிகமான சுபாவங்கள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கு. அப்படிப்பட்டதான இதெல்லாம் அழிக்கப்பட்ட சாம்பல் பாத்திரம். ஒரு காலத்துல நான் கோபமா இருந்தேன். ஆண்டவர் என் கோபத்தின் காரியங்கள் எல்லாம் அழிச்சு என்னை நீடிய பொறுமையா மாத்தி வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப பெருமையான பேச்சுகள், சுயமெல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி என்னை தாழ்மையாய் மாற்றி வைத்திருக்கு. சாம்பல் பாத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். எத்தனை குறிப்பு பார்த்திருக்கிறோம்? 4 பார்த்திருக்கிறோம். என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம்? ஆலயத்திலே ஒலிவ மரமாய் இருக்க வேண்டும், ஆலயத்திலே தூணா இருக்க வேண்டும், ஆலயத்திலே வேத புஸ்தகமாய் இருக்க வேண்டும், ஆலயத்திலே பாத்திரமாய் இருக்க வேண்டும். இப்போ யோவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தான். யோவேல் 3:18 வாசிங்க. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு. ஆலயத்திலே ஒரு ஊற்றாயிருக்க வேண்டும். ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஆலயத்திலே எப்படி இருக்கணுமா? ஊற்றாயிருக்கும். ஆண்டவராய் இயேசுவின் பிரதான கிருபையினால், அபிஷேகத்தினால், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஒரு சபையில நாம எப்படி இருக்கணும்? ஊற்றாயிருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஊற்று எப்படிப்பட்ட ஊற்றுகளாய் இருக்க வேண்டும்? அது ஒரு பெரிய தலை. சகரியா 13:1 வாசித்தா சுத்திகரிப்பின் ஊற்று. பைபிள் ஸ்டடி தானே. சகரியா 13:1 வாசித்தா வாசிங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தின் ஊற்று நமக்குள்ள இருந்து புறப்படும். அந்த இரத்தத்தின் வல்லமை, அந்த இரத்தத்தின் மகத்துவம். நாம் ஒரு ஆலயத்தில் இருக்கிறோம், நாம் ஒரு ஆலயமாய் இருக்கிறோம். இப்ப இந்த ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று, ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமையின் ஊற்று புறப்படணும். யாருக்கும், எல்லாருக்கும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை பற்றி நாம பேசணும். பாவத்தை கழுவுகிற இமய முதல் குமரி வரைக்கும் இந்திய தேசத்துல ஒரு மனுஷன் எந்த புண்ணிய ஸ்தலங்களை நாடினாலும் தேடினாலும், எவ்வளவு தான தர்மங்களை செய்தாலும், ஆண்டவராய் இயேசுவின் இரத்தம் மட்டும்தான் ஒரு மனிதனின் பாவத்தை மன்னிக்கும். இரத்த ஊற்று, கல்வாரி நாயகராகிய இயேசுவின் அந்த இரத்த ஊற்று ஆலயமாகிய நமக்குள் இருந்து புறப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆலயங்களிலும் இந்த ஊற்று புறப்பட வேண்டும். 3 மாதத்துக்கு ஒரு முறையாயிலும் கர்த்தராகிய ஆண்டவராய் இயேசுவின் பாடுகளை குறித்து, அவருடைய இரத்தம் சிந்துதலை குறித்து ஒரு சபைக்கு கர்த்தருடைய ஊழியர்கள் சரியாக எடுத்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். இரத்த ஊற்று, பாவத்தை கழுவுகிற ஊற்று, பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிற ஊற்று. 2 சங்கீதம் 36:9 வாசித்தால் ஜீவ ஊற்று. சங்கீதம் 36:9 வாசிங்க. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று. என்ன ஊற்று? ஜீவ ஊற்று. நமக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சிலரெல்லாம் பேசினாங்கன்னா சிலருக்கு இருக்கிற நம்பிக்கையும் தைரியமும் போய் அதைரியப்பட்டு அவிசுவாசப்பட்டு செத்தே போவாங்க. சிலர்லாம் சொல்ற பேசுறதுல நமக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நல்ல விசுவாச வார்த்தைகளை, நம்பிக்கை வார்த்தைகளை, அபிஷேகத்தினால நிரம்பி தைரியமூட்டுகிற வார்த்தைகளை
திடப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணும். சிலரெல்லாம் சில நேரத்துல பேசினாங்கன்னா சமாதானம் போய், சந்தோஷம் போய், இளைப்பாறுதல் போய், நம்பிக்கை போய், தைரியம் போய், எல்லாம் போய் நீ அழுக வந்து, வேதனை வந்து, துக்கம் வந்து, புலம்பல் வந்து, வியாதி வந்து மாதிரி ஜீவ ஊற்று நம்மள இருந்து புறப்படும். நமக்குள்ள இருந்து என்ன ஊற்று புறப்படணும்? ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? ஊற்றுக்களாய் இருக்க வேண்டும். நாம் ஒரு ஆலயத்திலே ஊற்றாய் இருக்க வேண்டும். ஆலயமாகிய நமக்குள்ள இருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். அதுக்கு நிறைய இருக்கு. இதுக்கு மேல நீங்க தாங்கிக்கிட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால 6வது குறிப்புக்கு கடந்து போக போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16-17 வாசித்தா. வெளிப்படுத்தின விசேஷம் 16-17 வாசிங்க. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து, சிங்காசனம் ஆலயத்தின் சிங்காசனம் ஆயிருக்க வேண்டும். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயத்திலே ஒரு சிங்காசனம் இருக்க வேண்டும். தேவன் வீற்றிருப்பதற்கு எருசலேம் மகாராஜாவின் நகரம், சியோன் அது தேவனுடைய நகரம், தேவனுடைய சிங்காசனம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிற ஒரு சிங்காசனமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ராஜாதி ராஜாவாகிய ஏசப்பா வாழ்கிறதற்குரிய ஒரு சிங்காசனமாய் இருக்க வேண்டும். ஆலயத்திலே ஒரு சிங்காசனம் இருக்க வேண்டும். நமக்குள்ளே நம்முடைய ஆண்டவராய் ஏசப்பாவுக்காக ஒரு சிங்காசனம் இருக்க வேண்டும். ராஜாதி ராஜாவாகிய ஏசப்பாவுக்கு ஒரு சிங்காசனம் அமைத்து கொடுக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையிலே பாவம் அவளை ஆளுகை செய்யக்கூடிய இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. பணம், அழிவுக்குரிய காரியங்கள். நம்முடைய ஜீவியத்தில் அப்படி அல்ல. ஆலயத்திலே சிங்காசனம் இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள்ளே தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜாவாகி ஆண்டவராய் ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்து அவரை மேன்மைப்படுத்தி, அவரை மைமைப்படுத்தி, அவர் ஒருவருக்கே என்று சொல்லக்கூடிய இடத்திலே நம்முடைய வாழ்க்கை அவருடைய சிங்காசனமாயிருக்க வேண்டும். 7 சீக்கிரமா முடிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தார். 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பி. போதும். ஆலயத்திலே கேருபீன்களாய் இருக்க வேண்டும். ஆலயத்திலே கேருபீன்கள். இது ஒரு உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையை காட்டுகிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் மறுரூபமும் தூதர்களைப் போல வாழ்கிற வாழ்க்கை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலே ஆலயத்திலே நாம் கேருபீன்களின் அனுபவத்தில் இருக்க வேண்டும். 2 சாமுவேல் 22:11 வாசித்தா, சங்கீதம் 18:10 வாசித்தால் கேருபீன்களில் ஏறி ஆண்டவர் வேகமாய் செல்கிறார். வாசிங்க. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். ஆலயத்தின் கேருபீன்களாய் இருக்க வேண்டும். நாம் அவருடைய வாகனமாய் இருக்க வேண்டும். நாம் அவரை சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை சுமப்பதற்குரிய அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சத்தியங்கள் காட்டுகிறது. கேருபீன்களை குறித்து கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. மறுமையும் உயிர்த்தெழுதலும் பங்குள்ளவர்களாய் எண்ணப்படுவர்கள் தேவ தூதர்களைப் போல வாழ்வார்கள். யாத்ராம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கும்படி இந்த கேருபீன்கள் என்கிற அனுபவத்துக்கு இடம் கொடுக்கப்பட்டது. வாசிங்கள். பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற கேருபீன்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நான் அங்கே இருப்பேன். நான் அங்கே இருந்து உன்னை சந்திப்பேன். அப்ப நம்முடைய ஜீவியத்திலும் ஆலயத்தில் இருக்கிற கேருபீன்களாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை சுதந்தரிக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை இது காட்டுகிறது. நித்தியத்திலே மிக மேன்மையான இடமாய் சொல்லப்படுகிற சியோன் எருசலேமிலே வாழ்கிறதற்குரிய ஜீவியத்தை காட்டுகிறது. யாத்திராகம் 37:9 வாசித்தால் கேருபீன்கள் கிருபாசனத்தை மூடிக்கொண்டிருந்தது. வாசிங்கள். அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும். காப்பாற்றுகிற அனுபவம். கேருபீன்கள் கிருபாசனத்தை ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் சபைக்கு கேருபீன்களாய், ஒரு ஊழியத்துக்கு கேருபீன்களாய் காணப்பட வேண்டும். தெய்வீகமான உபதேசங்கள், சத்தியங்கள், தெய்வ ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்குரிய கேருபீன்களாய் காணப்பட வேண்டும்.
எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், கேருபீன்கள் தலைகளிலே இந்திர நீலம் இருக்கும். வாசிங்கள். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை, இந்திர நீலம் போல தெய்வ அன்பினால் நிரம்பி கிறிஸ்துவின் சிந்தையாய் வாழ்கிறதை காட்டுகிறது. தெய்வ அன்பினால் நிரம்பி கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ்கிறது. பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்ல, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? கேருபீன்களாய் இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆலயத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? ஒலிவ மரமாய் இருக்க வேண்டும், தூண்களாய் இருக்க வேண்டும். 3வது, வேத புஸ்தகமாய் இருக்க வேண்டும், பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். 5, ஊற்றாக இருக்க வேண்டும். 6, சிங்காசனமாய் இருக்க வேண்டும். 7, கேருபீன்களாய் இருக்க வேண்டும். எல்லா தடவையும் ஒரே கணக்கில் பைபிள் ஸ்டடி தியானிக்க கூடாது. ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் வித்தியாசமா இப்படி நம்ம தியானிச்சோமானா நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஆலயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவத்தில் ஜீவித்து நித்திய ஆலயமாகிய இயேசுப்பாவுடைய ராஜ்யத்திலே சீயோனா எருசலேமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.